கம்பெனியில் வேலை செய்கிறேன். தூய பணியாருக்கு அடையாரில் ஒரு 5 வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கேன். நைட்டு வேலை தான், நைட் ஷிஃப்ட்டு. ஆனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. நாங்கள் நல்லா ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம். நான் இந்த கொரோனா டைமில் எங்கேயும் வேலை கிடைக்காத, இந்த பெருக்கிற வேலை தான் எங்களுக்கு கிடச்சிது. அதனால் நாங்கள் இப்போ இதை விடவும் முடியாது. எங்களுக்கு லாங்கிலேருந்து இதே திருவத்தூர்லேருந்து வந்துடுது. நான் வேலை செய்கிறேன் அடையாரில். எங்களுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று இல்லைங்க. ஒரு சின்ன பையன், நான் ரோட்டில் பெருக்கிட்டு வரேன், நாங்கள் பெருகின்னு போகிறேன், பைக்கை ஓரம் கட்டுறான். சரி ஓரம் கட்டுற தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா, நான் மண் அடித்து தள்ளுறேன். அவன் உடனே ஜிப்பை அவுத்துட்டு என்கிட்ட இப்படி இப்படி எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலங்க. எனக்கு 2 பசங்க இருக்குது. சின்ன பையன் கையில் வச்சு இந்த கொம்பு எடுத்து சரியான அடி அடிச்சிட்டேன். நான் அவனை அடிச்சிட்டேன். எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக அப்போ கை காலெலாம் வடன்னு பதற எடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க, எங்கள் சூப்பர்வைசர் வந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி அவன் பார்க்கறது நல்லா டீசெண்டாக அழகாகிறான், நல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான். அவன் சின்ன பையன், 25 வயசு தான் இருக்கும், 25 அவ்வளோதான் இருக்கும் அவன். அதுக்கு மேலே என் பேர் 2 பிள்ளைங்க இருக்குது. எனக்கு 30 வயசில் 32 வயசு 2 பிள்ளைங்க இருக்குது. எனக்கு அதுதான் எனக்கு குழந்தைங்க மாதிரி ஆச்சு. அது புள்ள இப்படி பண்ணிச்ச சொல்லிட்டு அவனை அடித்தேன், ஓடிட்டான். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வந்தார். என்னம்மா ஆச்சுன்னு கேட்டார். இந்த மாதிரி சின்ன பையன் இந்த மாதிரி பண்ணுறான், தப்பாக பண்ணுறான் அப்படின்னு. சரி பிடிக்குதானம்மா, அவனை பிடிக்குது, எங்கே நாங்கள் அடிக்கிறதுக்குள்ளே ஓடிட்டான் அவன் பைக்கை எடுத்துக்கினேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோனை நடுவில் ஓடிட்டு, எங்கேயோ யாரோ கரண்ட்டில் கையை வச்சிட்டாங்கம்மா, நான் எமர்ஜென்சி போயிட்டு வந்துடுறேன்ட்டு போயிட்டார் சூப்பர்வைசரு. போயிட்டு திருப்பி அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 1 hour கழிச்சு வந்தார். வந்துட்டு திருப்பி எங்கே ஆச்சு, திருப்பி என்னை கேட்டார். அப்போ எதிர்க்க ஒரு கார் நின்றுச்சு, கார் நின்றுந்தார். 2 பக்கம் கார் இருக்குதுன்னா அந்த காரில் கேமரா இருந்துருக்குது. அப்போ அந்த கார்கிட்ட நான் போய் கேட்டேன், ஏங்க உள்ளே தானே உக்காந்துருந்தீங்க இவ்வளோ நேரம், கேட்கல இல்லைங்க, இவ்வளோ நேரம் இவ்வளோ அமுக்கலாம் இது அடிச்சுன்னுக்கிறேன் ஒருத்தனை போட்டு. ஏம்மா நீ ஏதோ செயின் எடுத்துட்டாங்கன்னு நினச்சின்னுக்கிறேம்மா. அப்படி செயின் எடுத்தா மட்டும் நீங்கள் நின்று உக்காந்துனா இருப்பீங்க, செயினாக இருக்க வந்தால் மட்டும் நான் ஓடி வர மாட்டிங்களா? அப்புறம் என்னங்க ஒரு லேடிஸ்க்கு ஒரு ஆம்பளைங்க உக்காந்துக்கிறீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு. இல்லைம்மா நான் கேமரா வச்சுக்கிறேன், நான் உடனே எடுத்து தரேன், ஸ்டேஷனில் எடுத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா, அவனை பிடிச்சிடுவாங்கன்னாரு. அப்போ நான் அந்த கேமரா வாங்கி இருக்கிறதால தான் எங்கள் சூப்பர்வைசர் வந்தார். திரும்ப வந்தோடனே அவர்கிட்ட சொன்னோடனே அதை வாங்கின்னு போய் அவர் யூனிட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தாரு. யூனிட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தோடனே அவர் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு என்னம்மா ஆச்சுன்னா அவங்ககிட்டயும் இந்த கதையை சொன்னேன். சரி நான் முயற்சி பண்ணுறேம்மா, நான் ஏதாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார், நாங்களாம் வந்துன்னு போயிருந்தோம்மா, நீங்கள் வரீங்க போகிறீங்க, அந்த நேரத்துக்கு ஒரு ஜீப்பு நாங்கள் ஒன்று இருந்திருந்தா கூட எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கோம் இல்லையா சார், நீங்கள் வரீங்க போகிறீங்க. அவனு இந்த நாய்களுக்கு நீங்கள் எப்போ வராத நேரம் பார்த்து தானே வரானுங்க இல்லையா, அது மாதிரி வந்தான் சார் அவன். எனக்கு மட்டும் இல்லை, இது 3 பொம்பளைங்களுக்கு இந்த 1 மாதத்தில் 3 பேருக்கு நடந்துருக்குது. அங்கே நிறைய நாய்ங்க சுற்றி நிற்குதுங்க, இந்த மாதிரி பொறுக்கி நாய்ங்க. இதுங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. எங்களுக்கு இந்த வேலையை விட்டால் வேறு வேலை தெரியாது. எங்களுக்கு இந்த கஷ்டத்தில் நாங்கள் வந்துக்கிறோம் இந்த வேலைக்கு. இன்னும் இந்த வேலையை எங்களால் விட முடியாது. அதேமாதிரி இந்த நாய்கிட்ட தொல்லையே எங்களால் தாங்க முடியல, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கொஞ்சம் நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். எங்கள் கம்பெனியில் சூப்பர்வைசரும் வராங்க போகிறாங்க, போலீஸ்காரங்களும் வராங்க போகிறாங்க தான். எந்த நேரத்தில் வராங்க, அந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க. யாருமே இல்லாத நேரம் பார்த்து அவங்க எத்தனை இடத்துல ரவுண்ட்ஸ் ஆச்சுன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த நேரம் பார்த்து வருதுங்க அந்த பொறுக்கிங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து ஏதாவது எங்களுக்கு பாதுகாப்புக்காக எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. அதுக்கு முன்னெல்லாம் பிஏ டிரைவருங்களாம் எங்கள் கூடவே இருப்பாங்க, வருவாங்க, குப்பை கொட்டுவாங்க, எங்கள் கூட பாதுகாப்பாக இருந்தாங்க, தண்ணி கொடுத்துன்னு இருந்தாங்க. அவங்க பின்சாரினும் பார்ப்பாங்க, எங்கள் கூடவும் இருப்பாங்க. இப்போ எந்த டிரைவருமே இல்லை. கேட்டால் டிரைவருங்க வரல, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கே பெரிய வண்டி அனுப்புறதுக்கே கரெக்டாகுதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார், இது இவ்வளோதான். நோட்டமிட்டு தான் போனானா இல்லை எப்படிமா? அது என்ன நோட்டம்னா என்ன சொல்கிறது தெரியல. திடீர்னு வந்தான், நான் கீழே பார்த்து பெருக்கின்னு போகிறோம், நாங்கள் ரோட்டையே பார்க்குறது. வண்டி எங்களை அடிச்சுட்டு போவோம், ஒரு வண்டி குஷ்டு அடிச்சுட்டு போவானுங்க, கண்ணு மூஞ்சி தெரியாத ஓட்டின்னு போவானுங்க. அப்படியே ஒரு பொண்ணு காலே ஒடிஞ்சிச்சு 2, அதுக்கு பிளேட்டு வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு 6 மாதமாக வீட்டில் இருந்து இப்போ தான் வேலைக்கு வந்துக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குதாங்க அடையார் சைடில். பீச்சுக்கு போகிற பசங்க எல்லாம் 2 வீலர்லாம் 4-5 பேராக வருவானுங்க, ஒரு பைக்கில் 4 பேர் ஏறின்னு வருவானுங்க. அந்த மாதிரி குடிச்சிட்டு அமுக்குலம் பண்ணுறது, அப்படியே இடிச்சிட்டு போகிறது, நாங்கள் கீழே உயிர்த்து, இதெல்லாம் எவ்வளோ நடந்துருக்கு. கார் வரும், ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்படியே இடிக்கிற மாதிரி ஒராச்சின்னு போவாங்க. அப்படியே நாங்கள் அந்த காற்றுலேயே உயிர்ந்து ஏந்து வேலை செய்வோம். அவ்வளோலாம் நாங்கள் அனுபவிச்சோம். இவங்களாம் கொஞ்சம்
நாங்கள் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு ஒரு மக்களே கொடுக்கலன்னா அப்புறம் மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க. பொறுக்கி நாய்ங்க குடிக்கார நாய் கெஞ்ச கட்டிக்கிறது இந்த வந்து பவுட்ரு அது என்னமோ மாத்திரைலாம் யூஸ் பண்ண அவனை பார்த்தா குடிக்கார மாதிரி தெரியல. ஆனால் ஏதோ மாத்திரையோ பவுடர் போட்டுக்க மாதிரி தான் தெரியுது. ஊசி போட்டுக்கிறானோ என்னவோ தெரில. ஆனால் டீசெண்டாக இருக்கிறான் பையன். அது வந்த பையன் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கிறான். பேக்கு வச்சுன்னுக்கிறான். பைக்கில் ஹெல்மெட் போட்டுன்னுக்கிறான். அந்த ஹெல்மெட்டில் அந்த முகத்தை மட்டும் தூக்கி வச்சுன்னு சின்ன பையன் நல்லா இருக்கிறான் பையன். ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தான் எனக்கு தெரியல. காம வெறி பூச்சி போய் ஏதோ மாத்திரை இதை போட்டுன்னு வந்துச்சா என்னன்னு தெரியல. இதுங்களெல்லாம் தண்டிக்கணும்பா. இதுங்களெல்லாம் ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி இதே சத்யா நகரில் ஒரு வயசான கேள்வி ஒரு 60 வயசு கேள்வியே அது மாதிரி தான் நாசனம் பண்ணி போட்டாங்க. எங்களுக்கு அந்த ஒரு பயம். எங்களுக்கு அந்த பயத்துலேயே எனக்கு கை காலெல்லாம் நடுங்க எத்திச்சு. எனக்கு என்னப்பா அது திடீர்னு அவன் ஏந்து வந்து என்னை அடிச்சுருந்தா எதுனா அவன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இட்டுன்னு வந்தாலும் ஒன்றே பண்ணியிருக்க முடியாது என்னால். எனக்கு பாதுகாப்புக்கு யாரும் கிடையாது. அது அந்த ஒரு ஆள் இருக்கவும் அந்த தொடப்பத்தை வச்சு நான் தெத்தி அடித்து துரத்தி விட்டேன். இதுதான் எனக்கு நடந்த நிலைமை. இது மாதிரி என்ன மாதிரி பொண்ணு எவ்வளோ அக்கா தங்கச்சிங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் இல்லையா? அவங்களுக்காகவும் நான் பேசுகிறேன். எனக்கு ஒரு ஆளுக்கு நடந்து நான் விட்டு போயிடலாம். எனக்கு வயசு 50 ஆகுது. எனக்கு இது என்ன பிரச்சனைன்னு விட்டுடலாம். ஆனால் என்னோட கீழே எவ்வளோ சின்ன பிள்ளைங்களாம் வேலை செய்யுதுங்க. அதுங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் இல்லையா? அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாருக்குமே பாதுகாப்பு வேணும். நைட்டில் வேலை செய்கிறவங்க கஷ்டத்துக்காக இரவு நேரம் பாராமல் வேலை பார்க்குறேன். ஆமாம், நான் கஷ்டத்துக்காக தாங்க நாங்கள் வந்திருக்கோம். வேறு எதுக்கு நாங்கள் வரோம்? எங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு வாடகை வீட்டுக்கு வாடகை கட்டணும். நாங்கள் கரண்ட்டு பில்லு கட்டணும். எங்கள் வீட்டு சௌகரியம் எங்கள் கஷ்டப்படுறோம். குடிகார ஆம்பளை வச்சுன்னுக்குறோம். நாங்கள் எதோ ஒருத்தர் வந்து புருஷனே இல்லாத வேலைக்கு வந்துக்கிறாங்க. விதவைங்க வேலைக்கு வந்துக்கிறாங்க. கைவிடப்பட்டுங்க வேலைக்கு வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி குடிகார மனுஷனை வச்சுன்னு வேலைக்கு வந்துக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் பஞ்சத்தில் அடிபட்டு தான் சார் நாங்கள்லாம் இந்த வேலைக்கே வந்துக்கிறோம். இந்த வேலை இல்லைன்னா எங்களுக்கு வேறு வேலை கிடையாது. இந்த வேலையிலேயே எங்களை சில நாய்ங்க வந்து எங்களை துரத்தியாச்சா நாங்கள் இன்னும் எங்கே போகிறது சொல்லுங்கள்? இதுக்கு ஏதாவது தீர்மானம் பண்ணுங்கள். எங்களுக்கு முடிவு சொல்லுங்கள் சார். பையன் வயசுன்றதுனால நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவனை அடிக்கணுன்ற அவங்க பெற்றவங்க எதிர்க்க அடித்தா கூட அவங்களுக்கு வயிறு எரியும். ஆனால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பாடம். இது பெற்றவங்களுக்கு வந்து நிறைய பெற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். புள்ளிங்களை வந்து எப்படி வளர்க்க தெரியாத வளர்த்துட்டாங்களா இல்லை பொறுக்கி அது வளர்ந்துக்குதானே எனக்கு தெரியல. தாய்ப்பை வளர்த்துதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது இனிமேல் பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்க கற்றுக்கங்க. பிள்ளைங்க தோலுக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா தனியாக அதுங்களுக்கு ரூமுன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இல்லையா 25 வயசுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி விட்ருங்க அதுங்களுக்கு. இதுதான். இல்லைன்னா இப்படியாப்பட்ட பொறுக்கி சுற்றிக்கினே இருக்கக்கூடாது ரோட்டில். இதனால தான் பிரச்சனை வருது அதிகமாக. ஒரு 2 மணிக்கு மேலே ஜனம் 1-2க்கெலாம் ஜனம் இருக்காது. அங்கே ஜனம் வெளிச்சம் தான் இருக்கும். ஆனால் ஜனம் இருக்காது. அதே ஆட்டோவில் காருங்கள தூங்கின்னு இருப்பாங்க நிறைய பேர். பெட்ரோல் பேங்க் இதுங்க பக்கத்துலேயே இருக்குது. பெட்ரோல் போட வர காருங்களாம் நிற்குங்க, லைனாக நிற்கும். அவங்க 3 மணிக்கு தர வரைக்கும் லைனாக காரு நிற்கும். அதெல்லாம் அங்கே தாண்டி பெருகினே போவோம். இது வரைக்கும் அது அந்த இடத்துல எதுவும் நடக்கலை எனக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு. ஆனால் நிறைய பேருக்கு நடந்து இருக்குது. சொல்ல மாட்டாங்க, விட்டுடுவாங்க. இதெல்லாம் யாரும் இது பண்ணல. ஏன்னா நான் வந்து என்னன்னாக்கா எனக்கு என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கு வயிறு ஏறியும். ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்லுவாங்க, அக்கா இந்த மாதிரி நடந்துச்சுக்கா, அக்கா அந்த மாதிரி நடந்துச்சுக்கான்னு. இன்னும் இது யாரும் கேட்க மாட்டேன்றாங்களேன்ட்டு எனக்கு எப்படியே தான் யோசிப்பேன் நான் ஒரு சில நேரத்தில். இப்போ எனக்கே இந்த பிரச்சனை தான் நான் வந்து இதை ஸ்டேஷனில் கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முறமாக நான் கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன எதுவும் தோணல. அது அவனை தப்பு பண்ணுறேன்னா அவனை அடிக்க தான் தோணுச்சு. அந்த டைமில் எதுவுமே எனக்கு தோணல. கத்தவும் தெரில, கத்தவும் இல்லை. நான் அந்த நேரத்துக்கு அடப்பாவின்னு சொல்லிட்டு அது கொம்பை எடுத்து அடித்தேன். அவனை சரியாக அடித்தேன். 2-3 அடி அடித்தேன் நல்லா. ஆனால் அதுதான் எனக்கு தோணுச்சு. வேறு எந்த இதுவும் தோணல. அவனை அடித்தோடனே எனக்கு படபடப்பு வந்துச்சு. கை கால்லாம் உதிரி எடுத்துக்கிச்சு. அப்படியே ஒரு மாதிரியாக நின்ட்டேன். படபடப்பட நெஞ்சில் படப்படன்னு துடிச்சிது. அதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்க வந்தாங்க, என்னாச்சின்னு. அப்புறம் ஆளுங்க உட்கார வச்சாளுங்க, உட்காருக்கா அப்படின்னு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.